ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, மாசி மாதத்தில் வர வியாழக்கிழமைங்க, வளர்பிறை சஷ்டி. பொதுவாகவே வந்து வியாழக்கிழமை அப்படின்னா குபேர வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, குரு பகவான் வழிபாடு பண்ணுவோம். இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி வந்திருக்குங்க. ரொம்ப விசேஷமான நாள். எங்கிட்ட இருக்கிற முருகருக்கும் வேலுக்கும் நான் பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. வேல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க, சக்தி வாய்ந்த வழிபாடு. முருகர் சிலை இல்லைனாலும் சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வேல் வந்து வீட்டுக்கு வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, வேல் வாங்கி வச்சுருந்தா டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா, டெய்லி தீபம் ஏற்றி வழிபடணுமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வாரம் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணலாம். பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. சுத்தமான தண்ணியில் கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். இல்லை வாரம் செய்ய முடியாது, வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாளில் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க. கடவுள் வந்து நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிருக்கிறேங்க. பின்னாடி வந்து தட்டுலேயே நான் வந்து ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன். அது வந்து அரிசி மாவில் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகர் சிலைக்கு வந்து நல்லா ஜவ்வாது அத்தர் நல்லா ஃபுல்லாக அவருக்கு அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டியில் இருந்தால் இல்லைங்க, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையான கருப்பையில் குழந்தை வரும். குழந்தை வரத்துக்காக மட்டும் சஷ்டி விரதம் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான 16 வகையான செல்வங்கள் சஷ்டி விரதம் நாம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இது. இப்போ வந்து வெத்தலை தீபம் 6 வெத்தலை, அதை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தீபம் தாங்க ஏற்ற போகிறேன். 6 தீபமும் ஏற்றலாம். அதாவது 5 நல்லெண்ணெய் தீபம், ஒரு நெய் தீபம், இல்லைனா 6மே நெய் தீபமாக ஏற்றலாம். நான் ஒரே ஒரு நெய் தீபம் நடுவில், அந்த வெத்தலைக்கு நடுவில் வச்சு ஏற்ற போகிறேங்க. முருகருக்காக நாம் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா சிவப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. சிவப்பு அப்படின்றது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிவப்பு கலரில் இருக்கிற பூக்கள், அது அரளிப்பூனா ரொம்ப பிடிக்குங்க. அரளிப்பூ இல்லாத பட்சத்தில் ரோஸ், பன்னீர் ரோஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் முருகப்பெருமானுக்கு ஏற்றுற தீபம் சிவப்பு கலர் திரி போட்டு ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து அந்த அகலுக்கு சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இந்த ஒரு தீபம் நாம் நினச்சது நடக்குங்க, கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 6 தீபம் ஏற்றினாலும் சரி, ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் போது நல்ல பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றணுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ வந்து இந்த தீபத்தையும் நம்ம முருகப்பெருமானை நினச்சி தான் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் இல்லைங்களா? அதனால் அதுக்கும் ஒரு பன்னீர் ரோஸ் வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து முருகப்பெருமானையும் அந்த அகலுக்கு இந்த பக்கமாக வச்சுக்கிறேங்க. நடுவில் அகல், இந்த பக்கம் முருகப்பெருமான், அந்த பக்கம் வந்து வேல் வச்சுக்கிறேங்க. இப்போ இவங்களுக்கும் அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பன்னீர் ரோஸ் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்க முருகர். எப்பவுமே நம்ம அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்குரிய நாள் வரும்போது அந்த தெய்வங்களுக்கு தனியான ஒரு தேஜஸ் வந்துடுதுங்க. அதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் நல்லாவே ஃபீல் பண்ணும்போது, நார்மலாக இருக்கும்போது இருக்கிற முருகர் சிலைக்கும் இந்த மாதிரி நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணும்போது அவங்களுக்குரிய, அதாவது சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாளில் பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் இருக்குங்க. இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கலாங்க. முருகப்பெருமானுக்கு எப்பவுமே கழுத்தில் ஒரு செயின் போடுவேன். அந்த செயினை நான் போட்டுக்கிறேன். இன்றைக்கி குபேர பூஜை வியாழக்கிழமை, அதாவது 5 மணிலேருந்து 8 மணி வரையும் குபேரருக்குரிய காலம், குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக நான் வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணிக்கிறேங்க. குபேர பானையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தொடர்ந்து வியாழக்கிழமையில் அந்த குபேர பானையை எடுத்து அந்த காசை வந்து நம்ம வந்து நல்லா சத்தம் வரா மாதிரி போனோம். அந்த காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. குபேரருக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நெய்வேத்தியமாக வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கமலாப்பழம், அதுக்கப்புறம் வந்து பால், நிறைய சர்க்கரை போட்டு எப்போவுமே நெய்வேத்தியமாக வைக்க போகிறது இனிப்பு வகைகள் ஒன்று கண்டிப்பாக வைக்கணுங்க. அதில் வந்து சர்க்கரையோ இல்லை வந்து நாட்டு சர்க்கரையோ கல்கண்டோ கொஞ்சம் அதிகமாக போட்டு வைங்க. ரொம்ப விசேஷம், தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து ஒரு கிளாஸ் பால், சர்க்கரை நிறைய போட்டு வச்சுருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முருகரோட
பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாக்ஷரனே, என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது சொல்லணுங்க. கண்டிப்பாக அந்த வேல் நம்மளை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதோட ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், இந்த மந்திரத்தையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ வந்து அந்த குபேர பானையில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு நல்லா சத்தம் வரா மாதிரி டங்கு டங்குன்னு சத்தம் வரா மாதிரி போடணுங்க. போடும்போது ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, இல்லை குபேரரோட காயத்ரி தெரிஞ்சால் சொல்லலாங்க. எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் குபேராய நமக அப்படின்னு 108 முறை சொல்லிக்கலாம். டைம் இருந்தால் 108 முறை சொல்லலாம், இல்லைனா 27 முறை சொல்லலாங்க. ரொம்ப விசேஷம். இப்போ நான் அப்படி தான் போட்டுட்ருக்கேங்க. ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ அதுக்கும் ஒரு பூ வச்சுக்கலாங்க. நம்ம கிட்ட இருக்கிற காசு பணம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பூஜையில் வச்சு, அதாவது இந்த சாம்பிராணியோட வாசம் அந்த பணத்துக்கு மேலே போகும்போது நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பூஜை ரூம்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. கீழே வந்து முருகருக்கான அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் முடிஞ்சுது. நாளைக்கு வந்து கிருத்திகை, நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள். மாசி மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து விசேஷமாக இருப்பாங்க. இப்போது ஆடி மாதம்னா அம்மன் வழிபாடு, புரட்டாசி மாதம்னா பெருமாள் வழிபாடு. அதே மாதிரி இந்த மாசி மாதம் அப்படின்றது அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த மாசி மாதத்தில் தான் மயான கொள்ளை நடைபெறும். ரொம்ப விசேஷங்க மயான கொள்ளை. இந்த மாசி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அங்காளம்மன் பரமேஸ்வரி வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்குங்க. குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை, சுபகாரிய தடை, திருமணமாகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை வரம் கிடைக்கல, வீட்டில் வந்து கணவருக்கு வருமானமே இல்லை, கடன் தொல்லையும் இருக்குது, குடும்பத்தில் உறவுகளோடு எப்பவுமே சண்டை சச்சரவு தான், நிம்மதி அப்படின்றது ஒரு துளி கூட கிடையாது, கண் திருஷ்டி கெட்ட சக்தியினோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க நாளைக்கு மாசி மாதம் வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரி வழிபட்டீங்க அப்படின்னா கஷ்டங்களை தூக்கி போட்டு வதம் செய்யக்கூடியவள் இவள். கொஞ்சம் கோபக்காரி தான், ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவளுங்க. மாசி மாதம் தன்னுடைய ஆலயத்திற்கு வந்து பக்தர்கள் கேட்ட வரங்களை வாரி கொடுத்து விடுவாளுங்க. இந்த மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க. உங்களால் முடிந்தால் எலுமிச்சம்பழ மாலை கோர்த்து கொடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செவ்வரளி பூக்களால் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தலாம். அம்பாளுக்கு 2 மண் அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அம்பாள் கோவிலுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும் குங்குமத்தை வாங்கி தானம் கொடுக்கணுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா சிவப்பு நிற வஸ்திர தானமும் அம்பாளுக்கு செய்யலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. அம்பாள் கோவிலில் சூலத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் குடும்ப கஷ்டம் தீரணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த சூலத்தில் குத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச கெட்ட சக்தியெல்லாம் நசுங்கி போகுங்க. பிறகு அம்பாளை 3 முறை வலம் வந்து நமஸ்காரம் செய்து கொண்டு சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்து பிரார்த்தனை வைக்கலாங்க. இதனால் உங்களுடைய பெரிய குடும்ப பிரச்சனை கூட சுலபமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நாளைக்கு வர மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வந்து கிருத்திகைங்க, முருகர் வழிபாடு ப்ளஸ் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி அம்மன் வழிபாடு. ஒரு வழிபாடு 3 தெய்வங்களுக்கும் போய் சேருங்க. இந்த மாதிரி விசேஷமான நாட்கள், இன்றைக்கும் விசேஷமான நாட்கள் தான், நாளையும் விசேஷமான நாட்கள் தாங்க. இன்றைக்கி என்னுடைய பூஜை இப்படி தாங்க ரொம்ப எளிமையாக முடிஞ்சுது. இப்போ வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் நம்ம காமிச்சிக்கலாங்க. நான் வந்து எப்பவுமே கற்பூர ஆரத்தி காட்டக்கூடாது அப்படின்றதுனால சாம்பிராணி ஆரத்தி எல்லாத்துக்குமே எல்லா தெய்வங்களுக்குமே காமிச்சிக்கலாம். வீடு ஃபுல்லாக காமிக்கலாங்க. இந்த மாதிரி சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக காமிக்கும் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னும் சொல்லப்போனால் பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து காமிச்சாலும் இன்னும் விசேஷங்க. அதுக்கு வந்து நெருப்பு இருக்கணும். அந்த கொட்டாங்குச்சி உடச்சி நெருப்பாக்கி அதெல்லாம் போட்டால் இன்னும் விசேஷம். இப்போ நெய்வேத்தியமும் எல்லா சாமிகளுக்கும் நம்ம காமிச்சிக்கலாங்க. இப்படி தான் இன்றைக்கி என்னுடைய எளிமையான வழிபாட்டு முறை, அதாவது வளர்பிறை சஷ்டி ப்ளஸ் வந்து குபேர பூஜை, நம்ம ரெகுலராக செய்கிற பூஜை தாங்க. இதுக்காக ஸ்பெஷலாக நம்ம எதுவுமே செய்யலைங்க. ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கிறேன், பழம் வச்சுருக்கிறேன், வெத்தலை பாக்கு வச்சுருக்கேங்க. இன்றைக்கி என்னுடைய பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய்.